வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 17 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களின் தெற்கு பகுதியில் ஆங்காங்கே மழைப்பொழிவு காணப்பட்டது. நேற்றைக்கு கிணத்துக்கடவு மற்றும் அதனுக்கு அருகே இருக்கக்கூடிய கோதவாடி மற்றும் பெதப்பம்பட்டி வரைக்கும், அதே போல சற்று கிழக்கே உடுமலைப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார கோளார்பட்டி, முக்கோணம், ஆர்வேலூர், சிஞ்சுவாடி மற்றும் தெற்கு பகுதி கோட்டூர், பொள்ளாச்சி தெற்கு கோட்டூர், ஜல்லிப்பட்டி, பொள்ளாச்சி, ஆனமலை மற்றும் பெரிய போது இங்கெல்லாம் மழை பொழிவு நேற்றைக்கு இருந்தது. பெரிய மழை இல்லைன்னா கூட லேசான ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை பொழிவு கூட பொழிந்தது. இந்த மிதமான மழை பொழிவு பொழிந்த இடத்துல மழைமானி இல்லை. லேசான மழை மில்லிமீட்டர் அளவுக்குள்ள 1 சென்டிமீட்டருக்குள்ள மழை பொழிவு பெரும்பாலான இடங்கள்ல காணப்பட்டது. இன்றைய வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு பெய்த மேகம் அப்படியே கலைந்து போயிருக்கும். கிழக்கு கடலோர மேகமூட்டம் காணப்படும். காரணம், இந்த தென்கிழக்கு திசை காற்று நுழையிற காரணத்தினால கொஞ்சம் மேகமூட்டம் உண்டாகும். இருந்தாலும் இது தொடர்ச்சியாக இருக்காது. உயரழுத்தமும் தொடர்ந்து இணைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த மேகமூட்டம் பிறகு உயரழுத்தம் வலுவாகி படிப்படியாக மேற்கு மாவட்டங்களுக்கு அனல் காற்றை வழக்கம் போல் கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. திங்கட்கிழமை வரைக்கும் இதே வெப்பம். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வலுவா இருக்கும். அதாவது நாளைய மறுநாள் வரைக்கும், திங்கட்கிழமை வரைக்கும் இதே வெப்பம். தேர்தல் அன்றைக்கு முதல் நாள் வரைக்கும் கூட 100 டிகிரிக்கு மேல இந்த மேற்கு மாவட்டங்கள்ல இருக்கும். ஆனால் இப்பொழுது இருக்கும் அளவிற்கு தேர்தல் நாள்ல இருக்காது. தேர்தல் நாள்ல எல்லாம், தேர்தல் நாளைக்கு முந்தைய நாள்லாம் 100 டிகிரிக்கு கீழே குறைஞ்சிடும் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி எல்லாம். ஆனால் தேர்தல் நாளிலும் ஈரோடு மற்றும் கரூர், பரமத்தி வேலூர், இந்த ஈரோடு மாவட்ட, நாமக்கல், சேலம் மாவட்ட எல்லை பகுதியும், ஈரோடு மாவட்ட, கரூர் மாவட்ட எல்லை பகுதியும் தொடர்ந்து இந்த வெப்பம் நிலவும். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய வெப்பத்தை விட மிக குறைந்து போய்விடும். 100 டிகிரியை ஒட்டி இருக்கும். 101, 102 வரைக்கும் இருக்கும். ஆனால் இப்ப இருக்கிற வெப்பம் இருக்காது, அந்த இடத்துல குறைஞ்சிரும். அதே போல தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளிலையும் இருக்கக்கூடிய வெப்பம் இப்ப நேற்றைக்கெல்லாம் நீலகிரி மாவட்டத்துல 30 டிகிரி, ரொம்ப அதிகம். நீலகிரியில 30 டிகிரிங்கிறது ரொம்ப அதிகம். அதாவது கிழக்கிலிருந்து பயணிக்கக்கூடிய உயரழுத்த குளிர்காற்று வெப்பமடைந்து மேலெழுந்த பிறகு வறண்ட காற்றா மேற்கு நோக்கி போறதுனால இந்த நீலகிரி மாவட்டத்துல தெற்கு சரிவு, கிழக்கு சரிவுல அனலை கொடுத்தது. 30 டிகிரி வரைக்கும் போயிடுச்சு. 30 டிகிரிங்கிறது நீலகிரிக்கு அதிகம். 38 டிகிரி கோயம்புத்தூர், அதாவது 100 டிகிரி ஃபாரன்ஹீட். பொள்ளாச்சி எல்லாம் 102. அதே போல உடுமலைப்பேட்டையெல்லாம் 102, 103. தாராபுரம் இதெல்லாம் 102, 103 இருந்தது. அதாவது இந்த படத்தில் காட்டியுள்ள கருஞ்சிவப்பு லைட், அதாவது பிங்கும் கருஞ்சிவப்பும் கலந்த ஒரு வண்ணம் இருக்கும். இந்த இடத்துல மட்டும்தான் அதிகமான வெப்பம். நேற்றைக்கு திருச்சிக்கு மேற்கே தான் அதிக வெப்பம். தஞ்சாவூர், திருச்சி இடைப்பட்ட போதில் உணர் வெப்பம் கொஞ்சம் கூடுதலா 100 டிகிரியை தொட்டு இருந்தது. தஞ்சாவூருக்கு கிழக்கே 100 டிகிரி கிடையாது. புரியுதுங்களா? டெல்டா மாவட்டங்களோட கடலோர பகுதியெல்லாம் 36 டிகிரி, 35 டிகிரி தான் வெப்பநிலை. ஆனால் உணரும் வெப்பம் தார் சாலையில் இருக்கும் பொழுது அதிகமா அனலாக அப்படியே திருப்பி அனுப்புவோம். அதனால கொஞ்சம் அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம், சென்னையில பாத்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் ஒரு வெப்பம் ரொம்ப கம்மியா இருக்கும். மீனம்பாக்கத்துல பாத்தீங்கன்னா கடுமையான அனலா இருக்கும். காரணம், மீனம்பாக்கம் விமான போக்குவரத்துக்காக மரங்கள் இருக்காதுங்க. அதனால உயர்ந்த மரங்கள், வனங்கள்லாம் இல்லாத காரணத்தினால அனல் அதிகமா இருக்கும் அங்க. அதே போலதான் உணரும் வெப்பம் அதிகமாக இருக்கும். இது அந்த இடத்தில் உள்ள மரங்கள் இல்லாத சூழல் அமையும் பொழுது வெப்பம் அதிகமாக காணப்படும். அதே போல வெப்பநிலை மானியை தொடர்ந்து ஒரே இடத்துல வச்சுட்டே இருந்தீங்கன்னா அதிகமாக வெப்பமாகி ஏறிட்டே இருக்கும். எப்படி வாட்டர் கொதிக்க ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? உங்க டேங்க்ல இருக்கக்கூடிய தண்ணீர் எப்படி சூடாகுது, அப்ப எல்லாம் அதை தொட்டாலே உங்களுக்கு 35 டிகிரி கொதிக்க, 40 டிகிரி, 45 டிகிரி, 40, 50 டிகிரி எல்லாம் போயிடும். அந்த அளவுக்கு தண்ணீர் ஏறும். அதாவது ஒரு வெப்பநிலை மானி என்பது ஒரு இடத்துல போய் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும்.
கிளிக் பண்ணணும், அவ்வளவுதான். ஒரு ரீசெட் பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப என்ன வெப்பம் இருக்கோ அதுதான் வெப்பமே. தொடர்ந்து வெப்பநிலை மானியை தார் ரோட்ல போட்டிருக்கிறது, வெயிலேயே வச்சுட்டு இருந்தா ஏறிட்டே இருக்கும். அந்த மாதிரி வெப்பநிலை வெப்பநிலை கணக்கிட கூடாது. ஆனால் இப்பொழுது தென் மாவட்டங்களின் பாளையங்கோட்டை முதல் வட உள்பகுதி வேலூர் வரைக்கும் உள்பகுதிகளில் நல்ல வெப்பம். மேற்கு மாவட்டங்கள் பாலக்காட்டு கணவாயில நம்பர் 1 இடம். இப்போ கரூர் பரமத்தி நம்பர் 1 இடத்துல இருக்கு. இந்த நிலை வரக்கூடிய திங்கட்கிழமை வரைக்கும் தொடரும். மழையை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு போல பொள்ளாச்சி அப்படின்னு சொன்ன உடனே மழையை காணும், மழையை எதிர்பார்த்துருவீங்க. எதிர்பார்த்து பெய்யலன்னு வச்சுங்களேன், வானிலை அறிக்கை குற்றம் சொல்லுவீங்க, தவறு குற்றம் சொல்லுவீங்க, அப்படி சொல்லுவீங்க. அதனாலதான் சொல்வதற்கு யோசனை இருக்கு. உறுதியா பெய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, வரலாம். வால்பாறையிலையும் நீலகிரிக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் வரக்கூடிய 20ஆம் தேதிக்கு மேல வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு. 22ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பா வரும். 23ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை, கேரள எல்லையோரம், தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்டங்களின் உள்பகுதி, தென் மாவட்டங்களின் கடலோர பகுதி, டெல்டா மாவட்டங்களுக்கு வரும். ஆங்காங்கே மழை. தேர்தலுக்கு பிறகு 24, 25 தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா மழை பரப்பில் அதிகரிக்கும். 26க்கு மேல மேலும் அதிகரிக்கும். உள்ளே நாமக்கல், சேலம், பெரம்பலூர், அரியலூர்லாம் 26ல இருந்து கிடைக்க தொடங்கும். 27, 28, 29, 30 எல்லாம் திருப்பத்தூர், வேலூர் வரைக்கும் கிடைக்கும். அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி தொடங்கி ஆந்திர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு வரக்கூடிய 27, 28, 29, 30 தேதிகளில் மழை வாய்ப்பு சென்னைக்கும். ஆனால் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டிக்கு தான் குறைவா இருக்கும். ஏன்னா நம்பர் 1 இடம் பிடிப்பது தென் கடலோரம். அதாவது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, அப்படியே தென் உள்பகுதி, தென் கடலோரம் நம்பர் 1 இடத்தை பிடிக்கும். தினம் பெய்துட்டே இருக்காது ஒரே இடத்துல. அருகருகே நீங்கள் மழை பெய்வதை தகவல் மூலம் உணரலாம், அல்லது நீங்களே அதை இப்போ பார்க்கலாம், அல்லது உங்கள் ஊரிலேயே இருக்கும். ஒதுக்கி 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 ஒதுக்கித்தான் மழை இருக்கும். வரக்கூடிய 22ஆம் தேதி ஆங்காங்கே தொடங்கும் மழை. அதுக்கு முன்னாடி நேற்று போல் பொள்ளாச்சிலையோ உடுமலைப்பேட்டையிலையோ அல்ல, அதுக்கு ரெண்டுக்குமே இல்லாம வால்பாறையிலையோ திருமூர்த்திலையோ கொடைக்கானல் மலைப்பகுதிகளிலையோ, அந்த பக்கம் திருமூர்த்திக்கு தெற்கே மூணாறு மறையூர் பகுதிகளிலையோ, நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளிலையோ, கேரள எல்லையோரத்துல அந்த பகுதிகளிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஆனா பெருசா இருக்காது, பரவலா இருக்காது. கொஞ்சம் உள்ளே வந்து தாராபுரம் வரைக்கும் கூட கொடுக்கலாம். ஆனால் உறுதி இல்லை. உறுதின்னு சொன்னா, அதாவது உறுதினா உறுதியா உங்க ஊருக்கு பெய்யாது, உங்க ஊருக்கு பக்கத்துல உறுதியா அருகருகே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய நாள் 22ஆம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்கள் உள்பகுதி, 23ல இருந்து டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், 24ல இருந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உள்ள வரும், திருச்சி எல்லாம், 25 எல்லாம் இன்னும் கொஞ்சம் வடக்கு வரும், 27, 28, 29 எல்லாம் ஆந்திர, கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் முன்னேறும். ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே தான். மே மாதத்துல 2 நிகழ்வு இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ஏப்ரல் இறுதியிலேயே அது ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. மே முதல் 10 தேதிக்குள்ளர அரபிக்கடல் நிகழ்வு கண்டிப்பா கேரள கடலோரம் வருவதற்கு அதிக வாய்ப்பு. மே மாதத்தில் கேரளாவிற்கும், கர்நாடகாவிற்கும், லட்சத்தீவிற்கும், அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மே மாதத்தில் மழை பிரகாசமாக தெரிகிறது, உறுதிப்படுத்த முடிகிறது. ஆனால் 100% உறுதிப்படுத்தல. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். மே மாதத்துல வங்கக்கடலோரமும் மழை இருக்கு, தென் மாவட்டங்களின் வங்கக்கடலோரம் உறுதியா இருக்கு, நிகழ்வும் இருக்கு. நிகழ்வு நெருங்கி வருமா, எப்படிப்பட்ட மழைப்பொழிவை தரும், இவெல்லாம் ஆய்வில் இருக்கு. மே மாதத்துல முதல் வாரத்துல வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு, அரபிக்கடல் ஒரு நிகழ்வு, இருவேறு நிகழ்வுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு 10ஆம் தேதிக்குள்ள. அப்புறம் மே இறுதியிலையும் அரபிக்கடல் நிகழ்வு இருக்கு. மே மாதத்துல அரபிக்கடலில் 2, வங்கக்கடலில் 2 கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். வானிலையிலிருந்து விவசாயம் செய்திடவும், துல்லியம் அறியவும், வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் புரிந்து கொண்டு, ஒதுக்கி ஒதுக்கி மழை பெய்யும், நமக்கு பெய்யலாம், ஒதுக்கி விட்டு கூட போகலாம் என்கின்ற மழை நிலையுடன் இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.